ஓகே, நத்திங் ஓஎஸ்லேருந்து நெக்ஸ்ட் வரப்போகிற மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தான் நத்திங் ஓஎஸ் 5.0. ஸோ நத்திங் ஓஎஸ் 5.0 இப்போ பீட்டா இப்போ நமக்கு வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நத்திங் ஓஎஸ் 5.0 பீட்டாவில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவைஸ்க்கு இந்த அப்டேட் இருக்குது, என்னென்ன டிவைஸ்க்கு இந்த அப்டேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே நத்திங் ஓஎஸோட செட்டப் பேஜில் நமக்கு ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நத்திங் ஓஎஸ் 4.0 நமக்கு எந்த மாதிரி இருக்குது, 5.0 எந்த மாதிரி வந்து பாருங்கள். அதாவது உங்கள் நத்திங் ஓஎஸ் வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஏதாவது நத்திங் ஓஎஸ் டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நத்திங் ஓஎஸ் 4.0 அண்ட் 5.0 ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள். இங்கே நம்ம கிளியராக வந்து பார்க்க முடியுது. அந்த கீழே சர்ச் பார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனாக வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த சர்ச் பார் நமக்கு வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த மேலே கிளாக்கு, அதுக்கப்புறம் ஃபோல்டர் அண்ட் விஜிட் இங்கெல்லாம் நமக்கு வந்து சின்ன ஒரு பிளர் எஃபெக்ட் நமக்கு வந்து பார்க்க முடியுது. சப்போஸ் உங்களுக்கு இந்த பிளர் எஃபெக்ட் பிடிக்கல அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு வந்து பார்த்தா கிளாசிக் மோட் வந்து இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணும்போது பழைய நத்திங் ஓஎஸ் 4.0 நமக்கு என்ன மாதிரி டிசைன் இருந்துச்சோ அது நமக்கு அப்படியே சேமாக வந்துடும். அதே மாதிரி இங்கே விஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 3 விஜிட் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவே டைம். இப்போ நம்ம டிஜிட்டல் வெல்பீயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ் எத்தனை நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதே மாதிரி இந்த அவே டைம் விஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இது நல்ல விஷயம். தென் செகண்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் விஜிட். ஸோ இந்த கலெக்டர் விஜிட் நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம கேலரியில் ஒரு இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அந்த இமேஜ் சூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் பேக்ரவுண்ட் எல்லாமே நமக்கு வந்து கட் ஆயிரும். அப்போ நமக்கு ஒரு சின்ன அந்த பிஎன்ஜியாக மட்டும் இருக்கும். அதை நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்க முடியும். லைக் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். தென் மூணாவது நமக்கு வந்து கிளிப் டைமர் விஜிட் வந்து பார்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஜிட் நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம டைமர் செட் பண்ணுறதுக்கு ஆப்குள்ளே போய் செட் பண்ணிட்டு இருப்போம். இனிமேல் அங்கே போய் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே நம்ம டைமர் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே ஹோம் ஸ்க்ரீன் இருக்க ஐக்கானில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த அரேஞ்ச் ஆப்ஷன் வந்து பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்ற ஓஎஸில் வந்து பார்த்துருப்போம், இங்கே நத்திங் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அரேஞ்ச் ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே வால்பேப்பர் பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்து ஒரு வால்பேப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வால்பேப்பர் லுக் வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த வால்பேப்பர் நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் அமேசான் அடிக்கடி ஒரு சில முக்கியமான டீல்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அமேசானில் இருக்கிற முக்கியமான டீல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செட்டிங்ஸில் இருக்க ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தா இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு புது ஃபாண்ட் வந்து பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபாண்ட்டோட நேம் நமக்கு வந்து இப்போ கெஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. கெஸ்ட் கிடையாது, கெஸ்ட். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ஃபாண்ட்டோட நேம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தா சைடில் ஆப்போட ஐக்கான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அந்த ஆப்போட ஐக்கான்லாம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் வந்து இப்போ சவுண்ட் அண்ட் வால்யூம் வந்து இருக்கும். அங்கே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தா தனியாக வால்யூம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைக் நம்ம சாட் ஜிபிடி அதுக்கப்புறம் ஜெமினியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ்க்கு நம்ம தனியாக வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே டார்க் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டார்க் மோட் கீழே வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நம்ம ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட் ஆன் பண்ணியிருப்போம். ஆனால் பட் அந்த ஆப்பில் நமக்கு வந்து டார்க் மோட் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஆப் வந்து பார்த்தா ஃபோர்ஸாக டார்க் மோட் எனேபிள் பண்ணுற மாதிரி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்ச் இங்கே செட்டிங்ஸ் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இங்கே குயிக் செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மெயினாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த மேலே அந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து இருக்கும். அது இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. லைக் நம்ம எல்லா ஓஎஸ்லையும் வந்து பார்த்துருப்போம். அதே சேம் இங்கே நத்திங் வந்து பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இங்கே நமக்கு வந்து பார்த்தா iOSல இந்த ஃபீச்சர் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ரெட்மி வந்து ஃபுல்லாக வந்து காப்பி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கலர் ஓஎஸ்ல பார்த்தோம், ஆக்ஷன் ஓஎஸ்ல வந்து பார்த்தோம், சாம்சங் ஒன் யூல கூட வந்து பார்த்துட்டோம். இப்போ நத்திங் ஓஎஸ்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த மேல் நோட்டிஃபிகேஷன் பேனலை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. லைக் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும், ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த குயிக் செட்டிங்ஸ் வந்து பார்த்தா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கொண்டு வந்துட்டாங்க. பட் உங்களுக்கு அது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பழைய ஸ்டைல் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தா கம்பைன் செப்பரேட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டுது. அந்த கம்பைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பழைய ஆப்ஷன் வந்து பார்த்தா ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு வந்து பார்த்தா கம்பைன் ஆப்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் குயிக் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரைட்னஸ் லைட்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் iOS எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேமாக நமக்கு வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த பவர் பட்டன் வந்து பார்க்கலாம். நத்திங் ஓஎஸ் 4.0 அந்த பவர் பட்டன் வந்து கொஞ்சம் கீழே வந்து இருக்கும். இங்கே நம்ம 5.0 வந்து பார்த்தா டாப்பில் வந்து கொண்டு போயிருக்காங்க. தென் எப்பவும் போல் அந்த குயிக் செட்டிங்ஸ்லாம் நம்ம ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த மேலே ஃப்ளைட் மோட் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதை நம்ம எனேபிள் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது சேம் நமக்கு ஆப்பிள் டிவைஸில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் சைடாக போகும், இதில் மேலே போகுது. நெக்ஸ்ட் இங்கே லாக் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இங்கே புதுசாக நமக்கு வந்து கிளாக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் வந்து பார்த்தா ப்ளூ கிளாக்
அப்படின்ற சொல்கிறாங்க. இந்த கிளாக்கோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கிளாக்கோட கலர் நம்மளால் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி நமக்கு இன்னொரு ஸ்டைல் ஆஃப் கிளாக் வந்துருக்கு, பட் இப்போதைக்கு வரல. பட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கிளாக்கோட டிசைன் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெப்த் கிளாக் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் ஸ்கில் வந்து பேட்டர்ன் போடுறோம். அப்போ பேட்டர்ன் போடும்போது நத்திங் OS 5.0 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் திக்காக வந்து பார்த்தா இருக்குது. அதுக்கப்புறம் புதுசாக நமக்கு வந்து 2 ஆப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று கிளிஃப், இன்னொன்று வந்து எசென்ஷியல் ஸ்பேஸ். இங்கே நத்திங் டிவைஸில் பேக் சைடில் உங்களுக்கு வந்து லைட் வந்துருக்கும். இது வரைக்கும் அந்த கிளிஃப் லைட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் போய் நம்ம பண்ணுவோம். இனிமேல் இந்த ஆப் டேரெக்டாக பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் ஆப்லேயே நம்மளால் வந்து பார்த்தா விஜிட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம நத்திங்கோட ப்ளே கிரவுண்ட் அந்த வெப்சைட்டில் போய் பண்ணுவோம். இனிமேல் இந்த ஆப்லேருந்தே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே நமக்கு ஒரு சில Android 70 ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தா வரும். இப்போ நமக்கு ஒரு சின்ன பாப்அப் வியூவில் வந்து பார்த்தா காட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஆப்க்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் போல்டாக வந்து பார்த்தா இருக்குது. அதே மாதிரி உங்கள் டிவைஸ் நீங்கள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே டாப் கார்னரில் வந்து பார்த்து சின்ன ஒரு ப்ளூ லைட் இண்டிகேட்டர் வந்து பார்த்தா காட்டும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் SJ வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஃபுல் பிரைட்னஸ் நமக்கு வந்து பார்த்தா வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தா பிரைட்னஸ் கம்மி பண்ணுறாங்க பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக ஆஃபும் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் Android 17 வந்து பார்த்தீங்கன்னா எமோஜிஸில் வந்து 3D வந்து மாற்றினாங்க. அந்த சேம் ஃபீச்சர் இங்கே நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஃபைனலாக இந்த நத்திங் OS 5.0 என்ன டிவைஸ் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் வந்து பாருங்கள். இங்கே நம்ம மோஸ்ட் லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா டிவைஸ்க்கு நமக்கு வந்து சப்போர்ட் வந்துருக்கு. இப்போதைக்கு நத்திங் OS 5.0 நமக்கு வந்து பீட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டேபிள் அப்டேட் நமக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். இந்த ஸ்டேபிள் அப்டேட் நமக்கு வந்து மிட் அக்டோபரில் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சில டிவைஸ் நமக்கு வந்து ஏர்லி நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒரு சில டிவைஸ்க்கு வந்து மிட் நவம்பர், தென் ஒரு சில பட்ஜெட் டிவைஸ்க்குலாம் வந்து லாஸ்ட் டிசம்பரில் வந்து வர மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் OS 5.0 என்ன புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் வந்து ஒரு சில முக்கியமான Amazon டீல்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.